வணக்கம் டீச்சர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல லெசன் பிளான் ஒரு 3 செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு லெசன் பிளான் ரெடி பண்ணதும் அதை வச்சு அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஒர்க் ஷீட் இல்லைனா குவிசஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப டைம் எடுக்கிற வேலை. ஏன்னா என்னென்ன கொஷின்ஸ் எடுக்கலாம், டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம ஒரு லெசன் முடித்த உடனே அதுக்கு ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குற பழக்கம் நிறைய ஸ்கூல்லையுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ணுற லெசன் பிளானை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஷீட்டு இல்லைனா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணது என்கிட்ட இல்லை, அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் புதுசாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் 5க்கு ஃபோட்டோசிந்தசிஸ் லெசன் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு, என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ சயின்ஸ் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் கேட்டேன். ஸோ லெசன் பிளான் வந்துருச்சுங்க பாருங்கள். இது ஒரு ஸ்டாண்டர்ட் 40 மினிட்ஸ் லெசன் பிளான் உங்களுக்கு இருக்குது. அங்கே பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்கறது, நமக்கு கொஷின்ஸ் என்னென்ன கேட்கலாம், வார்ம் அப் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லாமே இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு போன கிளாஸ்க்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொண்டு வரலாம், அந்த கனெக்டிவிட்டி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது கிரேட் 5ங்கிறதுனால இன்னும் ரொம்ப சின்னதாகவே போட்டு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அசஸ்மெண்ட்டும் ஒரு 3 கொஷின்ஸ் அவனே கொடுத்துட்டான். ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டுமே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். இது போகதாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ ஜெமினைட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, யூஸிங் த அபவ் லெசன் பிளான் ஜென்ரேட் அ 5 கொஷின் காம்ப்ரிஹென்ஷன் குவிஸ் வித் அன் ஆன்சர் கீ சூட்டபிள் ஃபார் கிரேட் 5 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், அது ஒரு 1 or 2 மினிட்ஸில் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா 1 or 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். அங்கே பாருங்கள், நமக்கு குவிஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு வந்துருச்சு இல்லையா. இதில் எந்த வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஆன்சர்ஸு எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ்க்கு ஒரு 2 டைம்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துருச்சு. இது நம்ம குவிஸ் மாதிரி கேட்டதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போது சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்சசிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ஷேர் பண்ணி விடலாம், உங்களோட வாட்ஸ்அப்புக்கு செக் பண்ண சொல்லி. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த வியூ தெரியலங்கிறதுனால நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின். இதில் கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணால் நமக்கு ஸ்கோர் ஆட் ஆகும், இல்லைன்னா வராது. ஹிண்ட்டுமே கீழே இருக்குது. சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் அந்த பெர்மிஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒர்க் ஷீட் கொடுக்க போகிறேன். நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெசன் முடிஞ்சவொடனே அந்த லெசன் பேஸ் பண்ணி ஃபுல்லாக டீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒர்க் ஷீட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஷீட் இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மேலே இது கிரேட் 5 லெவல் தானே. ஸோ அவங்களுக்கு எம்சிக்யூஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 1 வேர்டில் இருக்க ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம். அடுத்த ரோமன் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷினோ இல்லை 5 மார்க் கொஷினோ கொடுத்துடலாம். நான் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், ஒர்க் ஷீட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். வேணால் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு நீங்கள் இதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எம்சிக்யூ 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருச்சு. ஏன்னா நான் 5 கொஷின்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் 1 வேர்ட் ஆன்சர் கொஷின், லாங் ஆன்சர் ஒரு 5 மார்க் கொஷின். இங்கே பாருங்கள், டீச்சர்ஸ் ஆன்சர் கீயுமே இருக்குது. ஸோ கீயை மட்டும் தனியாக கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மற்ற டாக்குமெண்ட்டை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலுமே எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களோட இது தான். ஒரு காப்பி நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இப்போ சப்போஸ் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஷின்ஸ் மட்டும் அவங்க டைப் பண்ணி கொடுக்குற மாதிரியும் ஃபெசிலிட்டி இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் பாருங்கள், எவ்வளோ ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு ஆன்சர் கீயோட ஒரு ஒர்க் ஷீட்டே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதில் இப்போ பாருங்கள், அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டு டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே க்ரியேட்டிங் டாக்குமெண்ட் அப்படி அதை கொடுத்தோம் அப்படின்னா அது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிடும். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வேர்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வேர்ட் ஃபைலாக வேணுமா இல்லைனா பிடிஎஃபாக வேணுமா, எப்படி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருந்தது இல்லையா, இது பாருங்கள், இதுதான் நம்மளோட இது ஃபுல்லாக அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அலைன்மெண்ட் பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எடிட்டபிள் டாக்குமெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாகவே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள்,
அந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது. அதில் சென்ட் அ காப்பி, என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணிக்கலாம். நான் PDF செஞ்சு காமிக்கிறேன். இப்போ PDF-ஆகவே நான் கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கலாம், இல்லை மெயில் அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கலாம். ஸோ மெயில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். PDF-ஆக கொடுத்தா நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் வேர்டாக கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம கிளாஸ் மிக்ஸ்டு குரூப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷீட்டை வந்து Tier 1 வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும், Tier 2 வந்து ஆவரேஜ் லேர்னர்ஸ்க்கு, Tier 3 வந்து அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுவாங்க இல்லையா டாப்பர்ஸ், அவங்களுக்கு சேர்த்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம். அது அந்த மாதிரி கொடுத்துரு பாருங்கள். ஸ்ட்ரகிளிங் லேர்னர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருச்சு கொஷின்ஸை தனியாக. அதே மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி, ஏன்னா நம்ம வந்து ஒரே கிளாஸ்லங்கும் போது இப்படி பிரித்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த கொஷின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, Tier 1 கொடுத்துருக்கான், Tier 2 கொடுத்துருக்கான், இது எல்லாத்தையுமே மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வேணும் அப்படின்னா ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கூட அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சிங்கிள் லெசன் பிளானை வச்சு எப்படி கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி கொஷின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி தருதுன்னு. இது உங்களோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒர்க்கை ரொம்ப ஈஸியாகவே குறைச்சிடும். இப்போ அதை வந்து எப்படி வந்து நம்ம கூகுள் டாக்ஸ் அந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த சொன்ன இல்லையா, அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட என்ன ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு கேட்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை இப்படியே வேணும்னாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், பிரிண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நான் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் வரும், அதில் சென்ட் அ காப்பி. இப்போ நான் வந்து இதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக இல்லாமல் PDF-ஆக வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். 2 ஆப்ஷனுமே நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கு உங்களுக்கே நீங்கள் கூட அனுப்பி வச்சுக்கலாம், இல்லைனா மெயிலும் அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெயில் அனுப்பி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் டாக்குமெண்ட்டாக இருக்கும் போது ஓப்பன் பண்ணி உங்களோட ஸ்கூல் லோகோ வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு சைஸ் எல்லாத்தையுமே ஃபார்மேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் PDF-ல பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ பார்த்தீங்களா டீச்சர்ஸ், ஒரு லெசன் பிளானில் இருந்து அசஸ்மெண்ட், டிஃப்ரென்ஷியேஷன், பிரிண்ட் ரெடி டாக்குமெண்ட் வரைக்குமே நம்ம வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் AI டூலோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், பாய்.